சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்போ பொற்குடி அக்கா கிட்ட வேலை பாக்குறேனுங்க. அவங்கள உங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் இந்த ஊர்ல பெரிய ஆளுங்க சார். பொற்குடி அக்கானாலே இந்த எனக்கு எல்லாம் தெரியும். எப்படிங்க சார் தெரியும்? நானே இப்பதானுங்க உங்களை பாக்குறேன். தெரியும்யா, நீ இப்பதான் என்ன பாக்குறேங்கிறதுக்காக நானும் இப்பதான் உன்னை பாக்குறேன்னு அர்த்தம் கிடையாது. அந்த பொற்கொடிக்கு ரைட் லெஃப்ட் எல்லாமே நீதானு தெரியும். எல்லாரையும் விட உன்னதான் அந்த அம்மா முழுசா நம்புறாங்க. எல்லா வேலையும் உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு கோடு போட்டா நீ அதை தாண்டி ஒரு இன்ச்சு கூட நகர மாட்ட. எப்படிங்க சார் என்னை பத்தி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறீங்க? யோ, என்னை பத்தி என்ன நினைச்ச நீ? நீங்க எல்லாரும் தான் நான் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா நான் அப்படி இல்லை. யார் யாரு என்னென்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்கன்னு உங்க எல்லாரையும் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியும். சரிங்க சார். அப்புறங்க சார், உங்க பொண்ணு என் கூட தான் இருக்கா. நான் சுந்தரி கூட தான் இருக்கேன். என்னது, சுந்தரி கூட இருக்கிறீங்களா? இருக்கேன்னா இருக்க போறேன். இனிமே அவ கூட தான் இருப்பேன். என்னங்க சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலிங்க சார். என்னையா நீ? என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததே சுந்தரி தான்யா. இப்ப நான் டிஸ்சார்ஜ் ஆகி நேரா அவ வீட்டுக்கு தான் போறேன். சந்தேகமா இருந்தா கூட வரியா? ஐயோ சார், நான் வரலைங்க சார். ஆமா, அப்ப இத்தனை நாளா எங்க இருந்தீங்க சார்? அவங்க உங்களை ஏத்திட்டாங்களா? இல்லையா, அது ஒரு பெரிய கதை. அதானுங்க பார்த்தேன். நீங்க என்னைக்கு கதை இல்லாம வேலை பார்த்துருக்கீங்க? எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு கதை வச்சிருப்பீங்க இல்ல? ஆமா, என்னங்க சார் அந்த கதை? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. அதை தெரிஞ்சுக்காம எனக்கு தூக்கமே வராதுங்க சார். சரிங்க சார், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்க தாராளமா என்கிட்ட கேளுங்க சார், நான் செய்யறேனுங்க. தேவைப்படும் போது நானே கூப்பிடுறேன். சார், என்னோட போன் நம்பருங்க 98. இருக்கு, நீ கிளம்பு. சார், இப்ப அந்த பழைய நம்பர்லாம் இல்லீங்களே? உன்னோட கரண்ட் நம்பரே என்கிட்ட இருக்கு. ஐயோ, எப்படிங்க சார் என் புது நம்பர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ரொம்ப கெட்டிக்காரர் தானுங்க சார் நீங்க. நீ கரண்ட்ல இருக்கிற 2 பைட் அட்ரஸ் வரைக்கும் எனக்கு தெரியும். சொல்லவா? நீங்க கெட்டிக்காரர் மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேஞ்சரஸான ஆளும் கூடங்க. சிரிப்பு சிக்கிக்கிச்சிங்க. ஐயோ, இவன் எப்படி இங்க வந்தான்? இவனாலதான் என் புள்ள வாழ்க்கை வீணா போச்சு. கார்த்திக், இவன் ஏன் இங்க வந்தான்? நீ இன்னும் இவன் கூட தான் பழகிட்டு இருக்கியா? ஏய், நீ மறுபடியும் என் புள்ள வாழ்க்கையை கெடுக்க வந்துட்டியா? இது வரைக்கும் கெடுத்ததெல்லாம் பத்தாது, இப்பதான் அவன் திருந்தி நல்லவனா வாழ ஆரம்பிச்சிருக்கான். அது கெடுக்கிறதுக்கு நீ மறுபடியும் வந்திருக்கியா? இந்த பாரு, இனிமே என் புள்ளைய பார்க்க வந்த அவ்வளவுதான். எது, இந்த ஆளு திருந்துருதா? அது இந்த ஜென்மத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ இந்த ஆளு பச்சை குழந்தை மாதிரி நாம ஏதோ கெட்டது சொல்லி கெடுக்கிற மாதிரி பேசுது அந்த அம்மா. இவனை விட்டா உலகத்தையே வித்துருவானாக்கு. நாம ஏதோ புதுசா கெடுக்கிற மாதிரி. என்னடா பாக்குற? போடா, போ, இங்க இருந்து போ முதல்ல. இனிமே என் புள்ள பக்கமே நீ வரக்கூடாது. மா, இவர் நல்லவருமா, சும்மா இவரை திட்டாதமா. நீ சும்மா இருடா. மா, இப்ப இவர் எந்த பிரச்சனைக்கும் போறதில்ல. ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு அவரு உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா. சும்மா அவரை திட்டாத. என்னமோ போப்பா, எல்லாரும் நல்லபடியா புது வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்தா போதும். தயவு செஞ்சு புதுசா எந்த பிரச்சனைக்கும் போகாம இருந்தாலே போதும். அம்மா கவலையெல்லாம் அதானப்பா. சரிம்மா. சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேனுங்க சார். உடம்பு பார்த்துங்க சார். வரணுங்க சார். அம்மா வரணுங்கம்மா.
இத பாரு கார்த்திக், அவன் நல்லவனா இருந்தா என்ன கெட்டவனா இருந்தா என்ன, திருந்திட்டாலும் சரி திருந்தாம அப்படியே அடுத்தவங்க வாழ்க்கையில பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இனிமே நீ அவன் கூட எந்த சகவாசமும் வச்சுக்காத. அவனை நம்பாத. கண்டிப்பா அவன் உனக்கு நல்லது செய்ய மாட்டான். நீ இப்படியே உன் மிச்ச வாழ்க்கைய உன் பொண்ணோட சந்தோஷமாயிரு. அதான் இந்த அம்மாவோட ஆசை. சரியா? சரிம்மா. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. இரு. டேய் கார்த்திக், வீட்டுக்கு வர்றத பத்தி நான் சொன்னது கொஞ்சம் யோசிடா. இரு, தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏய், ஒழுங்கா அமைதியா இருக்கணும். ஏதாவது பிரச்சனை பண்ண இருக்கிற வெறியில என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய், இவ்வளவு நல்லா கட்டி வச்சிருக்கீங்களா? எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாது. அதெல்லாம் அசைய கூட முடியாதுண்ணே, அவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டியிருக்கோம். அது மட்டும் இல்ல, இவளோட மூச்சு காத்து கூட வெளியில போகாதுண்ணே. கவனமா கண்ணில் விளக்கண்ணை விட்டு பாத்துக்கோங்கடா. இவளை வச்சுதான் உங்க அண்ணியை காப்பாத்தணும். சரிண்ணே. எவ்வளவு திமிரு இருந்தா அந்த கலெக்டர் ஏன் பொண்டாட்டியை தூக்குவா? இப்ப என்ன பண்ணுவான்னு பாக்குறேன். என் சின்ன பொண்ணு மட்டும் பத்திரமா திரும்ப என்கிட்ட வரல. ஏய், இவளுக்கு இங்கேயே சமாதி கட்டணும்டா. டேய், யாருன்னு பாரு. சரிண்ணே. அண்ணே அண்ணே அண்ணே, அக்கா வராங்கண்ணே, பொற்கொடி அக்கா வராங்கண்ணே. இப்ப அவங்க ஏன்டா இங்க வரணும்? தெரியலண்ணே. ஏய், என்ன வேலை பண்ணி தொலைச்சிருக்க? அந்த கலெக்டர் என் பொண்டாட்டியை தூக்கிட்டு இல்லைன்னு சொல்றா. அதான் நான் இவ்வளவு தூக்கிட்டேன். வேற வழி இல்லத்த. என் பொண்டாட்டியை திரும்பவும் அனுப்பிதானே ஆகணும். அதான். பைத்தியக்காரா பைத்தியக்காரா, இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியுதா உனக்கு? இல்ல தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறியா?